இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உயிர்ப்புக்கு பின்பு 4வது ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தையை தியானிப்பதற்காக நாம் கூடியிருக்கின்றோம் அல்லது செவிகொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். நல்ல ஆயன் என்ற தலைப்பில்தான் இன்றைய நற்செய்தியானது பகிரப்படுகின்றது. நல்ல ஆயன் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அவைகளை நான் பெயர் சொல்லி அழைக்கிறேன். ஆக ஒன்று பெயர் சொல்லி அழைத்தல், அந்த ஆடுகள் அதை புரிந்து கொள்வது. ஆக இந்த ஆடுகள் பெயர் சொல்லி அழைக்கப்படுகின்ற பொழுது அவைகள் செவி கொடுத்து கேட்க வேண்டுமென்றால் செவி கொடுக்கும் தன்மை ஆழப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, இங்கே ஆயனுக்கும் ஆடுகளுக்குமான ஒரு உறவை பற்றி தான் இன்றைய நற்செய்தி பேசுகிறது. இந்த ஆயன் என்பவர் கடவுள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆடுகள் என்பது அது நம்மை குறிக்கின்றது. ஆனால் நம்மையும் கடவுளையும் இணைக்கின்ற ஒன்றாக இருப்பது நம்முடைய இந்த குரல், கடவுளின் குரல். இந்த கடவுளின் குரலை நான் கேட்கின்றேனா என்பதுதான் கேள்வி. காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு இந்த உலகிலே பல குரல்கள் நம்மை நோக்கி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது குரல்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அகக்குரல்களும் இருக்கிறது, புறக்குரல்களும் இருக்கிறது. இந்த புறக்குரல்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒருவேளை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் எதையாவது வாசிக்க வேண்டும் என்று எண்ணுவீர்கள். அந்த நேரம் பார்த்து உங்களுடைய சொந்தத்தில் உள்ளவர்களோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களோ ஏதாவது பொருளை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லலாம், அல்லது படத்துக்கு போமா அப்படின்னு கேட்கலாம், அல்லது ஏதாவது வீடியோ மொபைலில் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணும். இல்லை கடத்தெருவுக்கு போயிட்டு வரலாமே. இப்படி பல்வேறுபட்ட எண்ணங்கள் ஒரு நேரத்தில் குரல்கள் உங்களை நோக்கி திரும்புகின்ற பொழுது, நீங்கள் அல்லது நான் அகக்குரலுக்கு செவி கொடுக்கின்றோமா அல்லது புறக்குரலுக்கு செவி கொடுக்கின்றோமா? இந்த அகக்குரல் தனி மனித வளர்ச்சிக்கு உதவுகின்ற விதத்தில் நான் வாசிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஆனால் அதை தடுக்கும் விதமாக பல குரல்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அதுபோன்றுதான் இயேசுடைய குரல் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது அதை திசை திருப்பும் வண்ணம் பல குரல்கள் நமக்குள்ளிருந்தும் புறமிருந்தும் வெளிப்படுகின்றன. எடுத்துக்காட்டிற்கு இயேசுடைய குரல் என்னவாக இருக்கும்? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அவர் சொன்னார், தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னி. இது இயேசு நமக்குள் இருந்து கொடுக்கின்ற ஒரு குரல். மன்னிக்க வேண்டும், உன்னை துன்புறுத்துகிறவர்களையும் நீ மன்னிக்க வேண்டும், நீ பிறருக்கு எதிராக ஏதாவது செய்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இயேசு நமக்குள் சொல்லுகின்றார். ஆனால் நமக்குள்ளிருந்து எழும்புகின்ற ஒரு குரல் அல்லது மற்றவர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்ற அந்த குரல் என்னவாக இருக்கிறது? நீ எதுக்கு அவனை மன்னிக்கணும்? நீ எதுக்கு அவன்கிட்ட பேசணும்? நீ எதுக்கு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்நிலை உருவாக்குகின்ற பொழுது அது எனக்குள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் நான் பிறரை மன்னிக்கவில்லை என்றால் அது பாதிப்பு மற்றவர்களுக்கு அல்ல, மாறாக அது எனக்கு தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எந்த குரலை கேட்பது? இயேசுவினுடைய குரலை கேட்டால் நான் மன அமைதியோடு மன மகிழ்ச்சியோடு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய வல்லமையே எனக்கு அவரிடமிருந்து கிடைக்கும். ஆனால் வெளியிலிருந்து வரக்கூடிய குரல்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது எனக்கு ஒரு சில நொடிகள் தான் ஒரு இன்பத்தை கொடுத்து விட்டு சென்றுவிடும். அதற்கு பிறகு நான் விரக்தியான ஒரு சூழலுக்குள் தள்ளப்படுவேன் என்பதுதான். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நிலையிலே இயேசுனுடைய அந்த குரலை கேட்பது என்பது ஒன்று. இரண்டாவது, நம்முடைய குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள், எத்தனை நபர்கள் மற்றவர்களுடைய குரலை நாம் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம்? நான் பேசுவதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். நான் எடுப்பதற்கு மற்றவர்கள் ஒத்துப்போக வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் அவர்களுடைய மனதிலிருந்து புறப்படுகின்ற அந்த குரலை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா? ஏனென்றால் ஒவ்வொருவரும் அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் வேண்டும். அவர்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது அதை காது கொடுப்பதற்கு நமக்கு பொறுமை வேண்டும். அவ்வாறு காது கொடுத்து நாம் கேட்கின்ற பொழுது அங்கே நான் என்னை அந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தினராக நான் கொடுக்கின்றேன் என்பதுதான். காது கொடுக்காத பொழுது அந்த நபருக்கும் எனக்குமான ஒரு உறவு நிலை நல்லது அல்ல, அல்லது ஒரு ஆழமான உறவு நிலை இல்லை என்பதை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்.
ஆகவே அன்புக்குரியவர்களே, செவி கொடுத்தல் என்பது குணப்படுத்துதலின் அடையாளம். ஒவ்வொருத்தரும் பல பிரச்சனைகள் இருப்போம். ஆனால் அதை யார்கிட்டயாவது சொல்ல மாட்டோமா என்று அவர்களுக்குள் தோன்றும். யாராவது ஒரு சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்களா? அல்லது நான் சொல்வது சரியா இல்லையா என்று எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க மாட்டார்களா என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பது என்பது இயல்பான ஒன்று. அந்த இயல்பு நிலையை நாம் உண்மைப்படுத்த வேண்டும், அதை சரிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு செவி கொடுத்தல் என்பது உண்மையான ஒன்று. ஆகவே கடவுளின் குரல் என்பது ஒன்று இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு வரும். இன்னொன்று நம்மோடு வாழுகின்ற சக மனிதர்கள் வழியாகவும் கடவுளுடைய குரல் நமக்கு வரும். துன்புற்று கொண்டிருக்கின்ற மனிதனிடம் ஆறுதலாக கவலைப்படாதே, எல்லாம் சரியாகும் என்று சொல்லுகின்ற வார்த்தையும் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதே என்று சொல்லுகின்ற வார்த்தையும் அவர்களுக்கு குணத்தை கொடுக்கும். இவ்வாறு பலவற்றை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எது தேவை என்றால், ஒன்று குரலை கேட்பது. இன்னொரு நிலையில் பார்க்கின்ற பொழுது இங்கே கடவுளுக்கும் எனக்குமான ஒரு உறவு நிலை ஆழப்படுகின்றது என்று சொன்னேன். அதாவது எப்பொழுது நான் செவி கொடுக்கின்றேனோ அப்பொழுது உறவு நிலை ஆழப்படுகின்றது. அது கடவுளுக்கும் எனக்கும் மட்டும்தானா? இல்லை. நான் என்னுடைய மனைவிக்கு செவி கொடுக்கின்ற பொழுது எனக்கும் என்னுடைய மனைவிக்குமான உறவு ஆழப்படுகின்றது. நான் என்னுடைய கணவருக்கு செவி கொடுக்கின்ற பொழுது எனக்கும் என்னுடைய கணவருக்குமான உறவு நிலை ஆழப்படுகின்றது. ஆனால் செவி கொடுக்கின்ற பொழுது பலர் என்ன செய்கின்றார்கள் என்றால், என்னை தான் குறை சொல்ல வருகிறார்களோ என்று அதை தடுப்பதற்கு முற்படுகின்றார்கள். இங்கே ஒருவர் மற்றவரை குறை சொல்ல வரவில்லை. ஒருவர் தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய எண்ணங்களையும் வெளிப்படுத்த வருகின்றார். ஆக ஒருவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த விட வேண்டும். அது உங்களை தாக்குவது அல்ல. இந்த தவறான கொள்கையிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும். உங்களை தாக்குவதாக நீங்கள் நினைத்து கொண்டால் நிச்சயமாக அந்த உறவில் ஆழப்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஆக உறவில் ஆழப்பட வேண்டுமென்றால் நான் என்னோடு வாழுகின்ற அந்த மனிதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் செவி கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நல்ல ஒரு உறவு பாலம் ஏற்படும், நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படும். அந்த பிணைப்பு என்பது உங்களை வாழ்நாள் முழுவதும் அழைத்துச் செல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்று அது என்னுடையது, இது உன்னுடையது. இது என்னுடைய பேங்க் பேலன்ஸ், அது உன்னுடைய பேங்க் பேலன்ஸ். இது என்னுடைய அறை, இது உன்னுடைய அறை. இந்த பீரோ எனக்கு, அந்த பீரோ உனக்கு என்று குடும்பத்துக்குள்ளே பிரித்து பார்த்து உறவற்ற நிலையில் வாழுகின்ற பொழுது ஒரே குடும்பத்தில் 10 பேர் இருப்பாங்க, அல்ல 5 பேர் இருப்பாங்க. ஆனால் உண்மையான உறவு இருக்கிறதா என்றால் இல்லை. ஒரே வீட்டில் 5 பேர் இருந்தாலும் 5 பேரும் தனியாக வாழ்வதாக உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் அங்கு என்ன உறவு நிலை இருக்கிறது? ஆக இத்தகைய சூழலிலிருந்து வெளிவந்து வாழ இறைவன் இந்த நாளில் நாம் கொடுக்கின்ற அதை உள்வாங்கி வாழ முற்படுவோம். மற்றொரு கடவுளின் குரலுக்கு செவி கொடுப்போம், பிறரின் குரலுக்கு செவி கொடுப்போம். அவ்வாறு செவி கொடுத்து வாழுகின்ற பொழுது ஒன்று ஆழமான உறவும் ஆழமான புரிதலும் கடவுளோடு உள்ள பிணைப்பும் குடும்பத்தினோடு உள்ள பிணைப்பும் ஏற்படும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இந்த நாளை இறைவன் கரத்திலே ஒப்புக்கொடு ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.